السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: قالوا يا موسى لن ندخلها أبدا ما داموا فيها فاذهب أنت وربك فقاتلا إنا هاهنا قاعدون. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை போங்கிலே நிறைய வசதிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வசதிகள் நமக்கு முன்னால் வாழ்ந்த அரசர்களுக்கும் கூட கிடைக்காத வசதிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு ஃபேன் என்கிற வசதி சாதாரணமானதல்ல. பழைய காலத்தில் அரசர்களும் கூட வெயிலின் தாக்கத்தில் வாட வேண்டியவர்களாகவே இருந்தார்கள். யாராவது பக்கத்தில் நின்று அவர்களுக்கு விசிறி வீசினால் மட்டும்தான் காற்று கிடைக்கும், அதற்கேற்ற அளவில் தான் கிடைக்கும். ஆனால் இன்று அந்த வசதி மிக சாதாரணமானதாக இருக்கிறது. அதே போல போக்குவரத்து வசதிகள், ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் பல நாட்கள் அதற்காக ஒதுக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை முன்னால் இருந்தது, அவர்கள் அரசர்களாகவே இருந்தாலும் கூட. ஆனால் இன்று சாமானிய மனிதர்கள் கூட வெகு விரைவாக ஒரு தூரத்தை கடந்து விட முடியும் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. தொலை தொடர்பு வசதிகளும் அப்படித்தான். ஒரு ஊரில் இருக்கிற செய்தி இன்னொரு ஊருக்கு வந்து சேருவதற்கு எவ்வளவோ காலம் பிடிக்கும். எங்களுடைய ஹசரத் அவர்கள் ஒரு செய்தி எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் ஓதுகிற காலத்தில் அவங்க ஊர்ல இருந்து ஒரு கடிதம் வருகிறது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று கடிதம் வருகிறது. இந்த கடிதத்தை படித்த உடனே அவர் திருப்பி புறப்பட்டு வரும்போது வந்து பார்த்தால் அவர்களுடைய தாயாருக்கு 3ஆம் நாள் ஃபாத்திஹா ஓதிக்கொண்டிருக்கிறார். இது எல்லாம் எவ்வளோ ஒரு 75-100 வருஷங்களுக்கு உள்ளே நடைபெற்ற விஷயங்கள். இப்போ தகவல் தொடர்பு என்பதும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கு. வாழ்க்கையில இந்த வசதிகள் பெருக பெருக மக்களிடத்திலே சோம்பேறித்தனம் அதிகரித்து விட்டது. எல்லா வகையும் எதற்கும் உடல் வளையாத ஒரு போக்கு, அதற்காக ஆசைப்படக்கூடிய இயல்பும் அதிகமாக இருக்கிறது. இந்த சோம்பேறித்தனம் இருக்கிறத, இது பல வகையான தீமைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த சோம்பேறித்தனம் மிகவும் ஆபத்தானது. உளவியல் அறிஞர்கள் சொல்வார்கள், உடல் சோம்பி இருப்பது என்பது ஒரு நோய் தான். எப்படி காய்ச்சல் ஒரு நோயோ, அதுபோல தலைவலி, வயிற்று வலி என்பதெல்லாம் எப்படி அது ஒரு நோயாக இருக்குமோ, அதே போல சோம்பி இருப்பதும் சோம்பலாகவே இருப்பதும் அதுவும் ஒரு வகையான நோய் தான் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அந்த சோம்பல் என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வெற்றியை முடக்கக்கூடியது. இந்த உலகத்தில் பல பேர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற பொன்னான வாய்ப்புகளை இந்த சோம்பல் காரணமாக தவற விட்டிருக்கிறார். எத்தனை பேர்னு கணக்கு சொல்ல முடியாது. ஜெயிச்சவங்களை பார்த்தீங்கன்னா சோம்பலை உதறிவிட்டு எழுந்தவர்கள் ஜெயித்திருப்பார்கள். யாரெல்லாம் வாழ்க்கையில சோம்பேறியா இல்லாம சுறுசுறுப்பா உழைச்சிருக்கானோ அப்படி உழைத்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கேற்ற அளவில் ஜெயித்திருப்பார்கள். யார் சோம்பி கிடந்தார்களோ அவர்கள் தோற்று போயிருப்பார். அதனால சோம்பல் என்பது நம் வாழ்க்கையினுடைய வெற்றிகளை பாதிக்கக்கூடியது. நம்ம எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போதே இந்த ஆமை முயல் கதை சொல்லி கொடுப்பாங்க.
முயல் வேகமாக செல்லக்கூடியது, ஆமை மெதுவாக செல்லக்கூடியது. ஒரு நாள் ஆமையும் முயலும் போட்டி போட்டுக்கிட்டோம், யாரு சீக்கிரம் அந்த இலக்கை அடைவோம் என்று போட்டி போட்டு நடந்தாங்க. ஆமை உத்வேகமாக வேகமா முன்ன போச்சு. முயல் நம்ம தான் சீக்கிரம் போயிடுவோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் பின்னாடி நின்றுச்சு. ஆமை முயலை ஜெயித்து விட்டது என்கிற ஒரு கதையை சின்ன குழந்தையா இருக்கிற காலத்திலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்களே, அந்த கதை சொல்லி தருகிற செய்தி இதுதான். என்னன்னா, வாழ்க்கையில சோம்பி கிடப்பவர்கள் அவர்கள் எவ்வளவு திறமையுடையவர்களாக இருந்தாலும் தோத்து போயிடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வரலாறு சொல்றான். இந்த உலகத்துல மனுஷங்க அல்லாஹ்வை பார்த்து பேசின ரொம்ப அகம்பாவமான வார்த்தை பல பேர் பேசியிருக்கிறாங்க அல்லாஹ்வுக்கு எதிராக. அது மனிதர்கள் பேசிய வார்த்தைகளிலேயே ரொம்ப அகம்பாவம் மிக்க வார்த்தை யூதர்கள் பேசின வார்த்தை. அல்லாஹ் தஆலா யூதர்களுக்கு சொன்னா, நான் உங்களுக்கு ஜெரிகோ நகரத்தை தரப்போகிறேன்னு சொன்னான். எப்ப சொன்னான்னா, யூதர்களுக்கு எந்த ஊரும் இல்லாம இருந்துச்சு. ஃபிரௌனிடத்தில் இருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டு வெளியே வந்தாங்க, எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. சுமார் 6 லட்சம் பேர் இருந்தார்கள் என்று வரலாற்றில் ஒரு குறிப்பு சொல்லுது. 6 லட்சம் பேரும் செங்கடலை தாண்டி வெளியே வந்தா அவங்க வாழ்றதுக்கு ஒரு ஊர் வேணுமா இல்லையா? அல்லாஹ் சொன்னான், ஜெரிகோ நகரத்தை சுட்டி காட்டி நீங்க அங்க போங்க, அந்த ஊர்ல சில அக்கிரமக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட போய் சண்டை போடுங்க, நான் உங்களுக்கு அந்த ஊரை தர்றேன்னு அல்லாஹ் சொன்னான். அப்படி சொன்ன போது அந்த யூதர்கள் பேசின வார்த்தை தான் உலகத்திலேயே அல்லாஹ்வை நோக்கி சொல்லப்பட்ட ஆக அகம்பாவம் மிக்க வார்த்தை. யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட சொன்னாங்க, நீயும் ஒரு ரப்பும் போய் சண்டை போடுங்க. இதுஹப் அந்த ரப்புக்க, நீயும் ஒரு ரப்பும் போய் சண்டை போடுங்க. இன்னா ஹாஉனா காயிதுன், நாங்க இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னாங்க. அது எவ்வளவு பெரிய அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நன்மைக்காக அவர்களுக்கு சொல்லல, அவர்களுடைய நன்மைக்காக ஒரு ஊரை தரப்போறதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். அதை புரிந்து கொள்ளாமல் அவங்க பேசின வார்த்தை, நீயும் ஒரு ரப்பும் போய் சண்டை போடுங்க என்று சொன்ன அந்த வார்த்தை. இந்த உலகத்தில் மனிதர்கள் பேசின வார்த்தைகள்ல, அல்லாஹ்வுக்கு எதிராக மனிதர்கள் பேசின வார்த்தைகள்ல ஆக மோசமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லுவதற்கும் எதுதான் காரணமா இருந்துச்சுன்னா, சோம்பல் தான் காரணமா இருந்துச்சு. அவங்கள இருந்த சில பேரை சொன்னாங்க, அந்த மக்களுக்கு அவங்கள இருந்த சில பேரை சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் பண்ணியிருக்கிறான் பாருங்க. நீங்க ஓடி வந்தீங்க, எதிரில கடல் இருந்துச்சு, கடலை பிளந்து அல்லாஹ் உங்களுக்கு பாதை தரவில்லையா? இவ்வளவு உபகாரம் செஞ்ச ரப்பு உங்ககிட்ட அதிகமா வேலை வாங்க மாட்டான். நீங்க ஜெரிகோவுக்கு முன்னாடி போய் அணிவகுத்து நில்லுங்கள் போதும், அல்லாஹ் அதுக்கு மேல பார்த்துக்குவான், அதற்கு மேல் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று அவர்களில் இருந்த சிலரே அவர்களுக்கு அறிவுரை சொன்ன போது அதை கேட்டுக்கொள்ளாமல் தான் இப்படி அவர்கள் பேசினார். பேசும்போது இன்னொன்னு சொன்னா, நாங்க இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்க இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோன்ற வார்த்தை சொன்னா பார்த்தீங்களா, அதுதான் சோம்பேறித்தனத்தின் உச்சத்தின் வெளிப்பாடு. அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் ஒரு பெரிய வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை பெறுவதற்கு எழுந்து நிற்க கூட விருப்பம் இல்லாமல் நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னா பார்த்தீங்களா, அந்த சோம்பல் தான் அல்லாஹ்வுக்கு எதிராக இப்படி ஒரு வார்த்தையை பேச வைத்தது. அப்படி பேசிய போது அல்லாஹ் சொன்னான், இப்படியா சொல்றீங்க, போ, உங்களுக்கு 40 வருஷத்துக்கு ஊரே கிடையாது என்றான். உங்களுக்கு 40 வருஷத்துக்கு ஊரே கிடையாது போ என்று அல்லாஹ் சபிச்சான். அதுக்கப்புறம் 40 வருஷம் அந்த தீஹிங்கிற பாலைவனம் ஜோர்டான்ல இருக்கு, இஸ்ரவேலர்களின் பாலைவனம்னு ஒரு பாலைவனம் இருக்கு. அந்த பாலைவனத்திலேயே ஒரு மைதானத்திலேயே 40 வருஷம் நடந்தாங்க. இங்கிருந்து தாண்டி போயிடலாம் நினைச்சு நடப்பாங்க, தினசரி நடப்பாங்க. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா நேற்று எங்க புறப்பட்டாங்களோ அதே இடமா இருக்கு.
அல்லாஹ் அப்படி 40 வருஷம் அவர்களை நடக்க வைத்தான் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இந்த சோம்பேறித்தனத்திற்கான விடை இது. சோம்பேறித்தனத்தினுடைய விளைவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மனிதர்களுக்கு சோம்பேறித்தனம்ங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு கெட்ட இயல்பு. அது வரும்போது அது எப்படியும் பேச வைக்கும். அந்த சோம்பேறித்தனத்தின் உச்சத்தில் தான் யூதர்கள் இப்படி சொன்னார்கள். அதனால சோம்பேறித்தனம்ங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை தடுத்துரும். யூதர்களுக்கு எப்படி அந்த நிலம் கிடைப்பதை 40 ஆண்டுகள் தள்ளிப்பட வச்சதோ, அதுபோல நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை பல வருஷங்களுக்கு தள்ளிப்பட வச்சோம். ஒரு வியாபாரிங்கிற ஒரு சுறுசுறுப்பா உழைக்க வேண்டியவர், அவர் சோம்பல் பட்டு நின்னாருன்னு வைக்கல, 10 வருஷத்துல அடைய வேண்டிய வெற்றி 30 வருஷமா, 2 வருஷத்துல கிடைக்கிற வெற்றி 10 வருஷமா, அது அவருடைய வெற்றியை தாமதப்படுத்தும். ஒரு இளைஞன் இளமையாக இருக்கிற போதே அவர் முதல்ல இந்த சோம்பலை கடந்துடணும். ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இளைஞர்களுக்கு, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹப்ஸத்து பின்த் சீரின் என்கிற இஸ்லாமிய வரலாற்றில் சிறந்த ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க இளைஞர்களுக்கு சொல்லுவாங்க, சோம்பலை எந்த நிமிஷத்திலையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில அனுமதிச்சிடாத. நீ இது செயல்படக்கூடிய காலம். இந்த காலத்துல நீ சோம்பலை அனுமதித்து விட்டால் இயல்பாக உடல் பலவீனம் அடையக்கூடிய காலத்தில் நீ இன்னும் அதிகம் சிரமப்பட வேண்டியது வரும். அதனால இளமை காலத்துல சோம்பலுக்கு இடமே கொடுத்துடக்கூடாது. எவ்வளவு தூரம் சுறுசுறுப்பாக இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அந்த சுறுசுறுப்பு வெற்றியை சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்கும். சோம்பேறித்தனப்பட்டோம்னா வெற்றி தாமதமா போகும். சோம்பேறித்தனத்தினுடைய 2வது ஒரு தீமை என்னன்னா, சோம்பேறித்தனத்தினால பாவங்கள் அதிகம். திருவள்ளுவர் சொல்றார், இது இஸ்லாம் சொல்லுது அது வேற. திருவள்ளுவர் சொல்றார், குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட குற்றியவருக்கு அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்கு. இதற்கான விளக்கம் என்னன்னா, சோம்பேறித்தனமானவர்களின் வாழ்க்கையில் குற்றங்கள் பெருகிவிடும், குடும்ப பெருமையும் சீரடையும். யார் சோம்பேறியா இருக்கானோ அவன் வாழ்க்கையில குற்றம் அதிகரிக்கும். நம்ம யோசிக்காத ஒரு கருத்து, நமக்கு சாதாரணமா அப்படி தோன்றதில்லை. ஆனா வள்ளுவர் சொல்கிறார், சோம்பேறியினுடைய வாழ்க்கையில குற்றம் அதிகரிக்கும், குடும்ப பெருமை குறையும். 2 தீமைகளை சொல்லி காட்டுகிறார். ஞாபகத்தில் வைக்க வேண்டிய 2 தீமைகள், பயப்பட வேண்டிய 2 தீமை. சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு ஒரு உலகத்தில் தலை சிறந்த உளவியல் அறிஞர் ஒருத்தர் இருந்தார். உலகத்துக்கு ஃப்ராய்டுடைய தத்துவங்கள்னு பல தத்துவங்களை சொன்னவர். சார்லஸ் டார்வின் மாதிரி அவரும் பல தத்துவங்களை உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார். இந்த ஃப்ராய்டு சொல்றாரு, மனுஷங்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம் தான் அவன் பாவங்களில் இன்பமடைய வைக்கிறது. சோம்பேறித்தனம் தான் பாவங்களில் இன்பமடைய வைக்கிறது. சோம்பேறி படுத்தே கிடக்கிறான், சோம்பேறி உழைக்கிறதுக்கு தயாரா இல்லை, சோம்பேறி இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த சோம்பேறித்தனம் மனிதனுடைய பாவங்களை தூண்டுகிறது என்று ஃப்ராய்டு சொல்கிறார். யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாகவும் பயப்பட வேண்டிய விஷயமாகவும் இருக்கு. அல்லாஹ் எந்த நிலையிலும் நம்மளை அதை விட்டு பாதுகாக்கணும். பத்திரிகைகள்ல ஒரு செய்தி சில நாட்களுக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. ஒரு தகப்பன் உழைக்க தயார் இல்லை, கஷ்டப்பட்டு சம்பாதிக்க தயாரா இல்லை. அவன் என்ன செய்தான், அவனுடைய சின்ன வயது மகளை விபச்சாரத்திற்கு அனுப்பி சம்பாதிக்கிறான் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. இது எவ்வளவு பெரிய கொடுமை. அல்லாஹ் எல்லா நிலையிலையும் எல்லாரையும் நம்ம பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய தீமை அப்படிங்கிறதுக்கும் இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தீமைகளை கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. பைபிள் சொல்லும், சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான். சோம்பேறி என்ன பண்ண மாட்டான், விவசாயியா இருப்பான். காலையில் எந்திரிச்சா குளிர்ந்து நினைச்சிட்டு
வேலைக்கு போக மாட்டான். விவசாயி எப்ப வேலைக்கு போகணும்? விவசாயிகள் காலையில சூரிய வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து வேலைக்கு போயிடுவாங்க. அப்பதான் அவங்க வெயில வேலை பார்க்க முடியும், வேலைக்கு போவாங்க. இவன் அந்த நேரத்துல குளிருதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போக மாட்டான். அறுவடை காலத்தில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருப்பான். எல்லாருக்கும் நிறைய விளைச்சல் கிடைச்சிருக்கும் போது இவனுக்கு கிடைக்காது. அந்த நேரத்துல உட்கார்ந்துகிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருப்பான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. இது பைபிளுடைய வாசகம். சோம்பேறினால ஏற்படக்கூடிய தீமைக்கு பைபிள் சொல்லக்கூடிய வாசகம் இது. சோம்பேறிகள் வேலை செய்ய சம்மதிக்காததால் அவன் ஆசை அவனை கொல்லும். வேலை செய்ய மாட்டான், ஆனா ஆசைப்படுவான். அப்ப ஆசைக்கு என்ன தீர்வு கிடைக்கும்? மனுஷனுடைய ஆசைக்கு தீர்வு கிடைக்கணும்னா சுறுசுறுப்பா உழைக்கணும். உழைச்சாதான் ஆசையை அடைய முடியும். என்ன ஆசைப்பட்டாலும் அந்த ஆசையை சுறுசுறுப்பான உழைப்பின் மூலம் அடைந்து விட முடியும். சோம்பல் இருந்துச்சுன்னா எந்த ஆசையும் நிறைவேறாது. ஆசை நிறைவேறாத போது மனுஷன் எப்படி ஆயிடுவான்னா நிராசையானவன் ஆயிடுவான். அந்த ஆசையை அவனை கொல்லும். அப்புறம் எப்படி ஆயிடுவான்னா புலம்புவான். எதுவும் கிடைக்கலன்னு புலம்புவான். அவன் புலம்புறது மட்டும் இல்லைங்க, சமூகத்தையே அவநம்பிக்கைக்குள்ளாக்குவான். எதுக்குப்பா நீ எல்லாம் முயற்சி பண்ற, ஒண்ணும் கிடைக்காது. நீங்க எல்லாம் முயற்சி பண்ணா ஒண்ணும் கிடைக்காது. இதெல்லாம் இவ்வளவுதான் கிடைக்கும், இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சில பேரை பார்க்கலாம். சமூகத்துல எந்த ஒரு முயற்சியை பத்தி நம்ம முன்னாடி சொல்ல போனாலும் அதெல்லாம் இந்த காலத்துல சரி வராதுப்பா, அதெல்லாம் உனக்கு நடக்காதுப்பா அப்படின்னு அவநம்பிக்கையூட்டுகிற சொற்களையே சொல்பவர்கள் யாராக இருப்பார்கள்னா எவன் சோம்பேறியோ அவனா இருப்பான். பைபிள் சொல்லி காட்டுகிறது. சோம்பேறி என்ன செய்வான்னா அவன் செயலற்று இருப்பான். செயலற்று இருக்கிற காரணத்தினாலே என்ன ஆகும்னா அவனுடைய ஆசைகள் நிறைவேறாமல் போகும். அப்ப அவன் எப்படி ஆயிடுவான்னா விரக்தி அடைஞ்சவனா போயிடுவான். மற்ற மக்களுக்கும் விரக்தியை ஏற்படுத்தி விடுபவனாக மாறுவான். அதனாலே சோம்பேறித்தனம் என்பது அது நம்முடைய வெற்றியை முடக்கக்கூடியது, நம்மை பாவிகள் ஆக்கக்கூடியது. அதனாலதான் நம்ம நபி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கும் போது சோம்பேறித்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு இறைவான்னு துஆ கேட்டாங்க. நாமும் ஞாபகத்துல வச்சுப்போம், அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். யா அல்லாஹ் சோம்பேறித்த இயலாமையில் இருந்தும், அஜ்ஸ்னா இயலாமையில் இருந்தும் சோம்பேறித்தனத்தில் இருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துஆ கேட்டாங்க. ரெண்டுமே நாம துஆ கேட்க வேண்டிய விஷயம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய துஆ. நீங்க இதுல போய் பார்த்தீங்கன்னாலும் இன்டர்நெட்லயும் கிடைக்கும், தேடி எடுத்துக்கலாம். சோம்பேறித்தனத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆன்னு கேட்டீங்கன்னா இது கிடைக்கும். இது இன்னும் கொஞ்சம் பெருசு, அதுல நிறைய விஷயம் இருக்கு. நான் இன்னைக்கு இந்த உரைக்கு தேவையாக 2 விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்றேன். குறிப்பாக இளைஞர்கள் கேட்டுக்குங்க இந்த துஆவை. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். யா அல்லாஹ் அஜ்ஸ் என்கிற முடியாமல் போவதிலிருந்தும் கஸ்ல் என்கிற சோம்பேறித்தனத்திலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயா. அஜ்ஸ்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய கடமையை செய்ய முடியாம போறது. ஒரு ஆளு அவருடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது அவருடைய கடமை. மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் கடமை. சில பேரால அந்த கடமையை நிறைவேற்ற முடியாம போயிடும். அல்லாஹ் அப்படி ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானா? ஆக்கணுமா இல்லையா? அது சில விஷயங்களை உள்நோக்கி விளங்கும் போது அதனுடைய விபரீதம் நமக்கு புரியும், இதனுடைய தேவை நமக்கு தெரியும். இப்ப அல்லாஹ் அஜ்ஸிலிருந்து என்னை பாதுகாப்பாயா. இன்னும் சில பேர் இருப்பாங்க, கடன் வாங்கி இருப்பாங்க. கடன் வாங்கினவங்க அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம போகுதுன்னா அது இயலாமை. அப்ப அல்லாஹ் அஜ்ஸிலிருந்து என்னை பாதுகாப்பாயாகனா எந்த கடமையை நான் செய்ய வேண்டுமோ அந்த கடமையை செய்ய முடியாமல் போவதிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்தருள்வாயாக என்பது இந்த பிரார்த்தனையுடைய நோக்கம். அதே போல மற்ற பல கடமைகளும் நமக்கு இருக்கும். நாம நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் அப்படின்றது பல கடமைகளும் நமக்கு இருக்கும். அந்த மாதிரியான கடமைகளை நிறைவேற்றாமல் போய்விடக்கூடாது. ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்திருப்போம், உங்களுக்கு நான் இன்னது செய்யறேன் அல்லது இன்னதை தர்றேன்னு வாக்குறுதி கொடுத்திருப்போம். அந்த வாக்குறுதியை நம்பிக்கிட்டு இருப்பார் அவரு. அந்த நேரத்துல அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போகும்போது
அது பெரிய சிரமத்தை நமக்கும் தரும், அவருக்கும் தரும். அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. இது போல எந்த அஜிஸும் நமக்கு ஏற்படக்கூடாது, இயலாமையும் நமக்கு ஏற்படக்கூடாது. அதுக்காக அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கணும், யா அல்லாஹ் அஜிஸ் என்கிற இயலாமையிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. இந்த உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி காரியமாற்றியவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அவங்களுக்கு என்ன வேலை இருந்துச்சோ அந்த வேலையை 100% சரியா முடிச்சுட்டு தான் அவங்க வஃபாத்தானாங்க. அவங்களுடைய நிறைய காரியங்களை 53 வயசுக்கு பிறகுதான் நிறைவேற்றினாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் காரியங்களை முடிக்க முடியாமல் போகிற அந்த முடியாமையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாகன்னு கேட்பாங்க. அல்லாஹ் அந்த பாதுகாப்பை நமக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவாங்க. நாமும் அல்லாஹ் இடத்துல கேட்கணும். காலையில எந்திரிச்ச உடனே அல்லாஹ் இடத்துல கேட்கிற துஆக்கள்ல இந்த துஆவையும் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா அல்லாஹ் சோம்பேறித்தனத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாகன்னு கேட்பாங்க. அஜிஸ், ரெண்டாவது கஸ்ல், சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் எந்த மார்க்கையும் நம்முடைய அல்லாஹ் வழங்கிய எல்லா வேதத்திலும் இகழப்பட்ட தூற்றப்பட்ட ஒரு குணம் சோம்பேறித்தனம்ங்கிற குணம். எந்த வகையிலும் ஈமான் கொண்ட மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடாத குணம். மூமின் எப்படி இருக்கணும்னா அவர் உற்சாகம் மிக்கவராகவும் உத்வேகம் மிக்கவராகவும் தான் இருக்கணும். அல்லாஹு தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுவான், யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா. யஹ்யா, இந்த வேதத்தை நீங்கள் பலமாக பற்றி பிடியுங்கள். அதே போல மற்ற பலருக்கும் கூட அல்லாஹ் யூதர்களிடத்திலே தௌராத்தை கொடுக்கும் போது கூட அல்லாஹ் சொல்லுவான், வேதத்தை நீங்க பலமா பற்றி பிடிங்க. பலமா பற்றி பிடிங்கன்னா நீங்க ரொம்ப வலுவா பிடிங்கிற அர்த்தம் அல்ல. அதில் இருக்கிற அர்த்தம் என்ன? உற்சாகத்தோடு இந்த வேதத்தை நீங்கள் பிடியுங்கள். இந்த வேதத்தை நீங்கள் வாங்குவதில் உங்களிடத்துல ஒரு சோம்பல் இருக்கக்கூடாது, ஒரு சுணக்கம் அதில் இருக்கக்கூடாது, உற்சாகமும் ஊக்கமும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுவான். அப்படி உற்சாகமும் ஊக்கமும் இருந்தால், நாம உற்சாகத்தோடு இருந்தோம் என்றால் அதற்கு என்ன பதில் கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லுவான். யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா, நீங்கள் இந்த வேதத்தை பலமாக பிடியுங்கள். வஆத்தைனாஹுல் ஹுக்ம சதியா, நீங்க அப்படி பலமா எதையும் உற்சாகமா செஞ்சீங்கன்னா இந்த வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் எப்படி நடக்கணுங்கிற ஞானத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவார். உற்சாகமா இருந்தா, சோம்பேறித்தனமா இருந்தா எல்லாத்திலையும் நெகட்டிவ் சிந்தனை தான் வரும். அப்படித்தானுங்க? சோம்பேறித்தனமா இருந்தா எல்லாத்திலையும் நெகட்டிவ் சிந்தனை தான் வரும். உற்சாகமா இருந்தா ஆரோக்கியமான சிந்தனை வரும். ஒரு செருப்பு கம்பெனி ஒரு தீவுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புனாங்க. இந்த தீவுல நம்ம வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. ஒருத்தன் போயிட்டு திரும்பி வந்தான், நமக்கு வியாபாரமே நடக்காதுன்னு. இந்த ஊர்ல ஒரு மனுஷன் நம்ம செருப்பு வாங்க மாட்டோம், இங்க கம்பெனியா ஆரம்பிக்க வேணாம். இன்னொருத்தர் அனுப்புனாங்க, இவன் இப்படி சொல்றானேன்னு வேறொருத்தனை அனுப்புனாங்க. அவன் போயிட்டு வந்து சொன்னான், சார் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பொருத்தமான இடம் இங்கதான், இங்க ஆரம்பிச்சா நமக்கு வியாபாரம் ஓஹோன்னு இருக்குன்னா. என்னன்னு பார்த்தா முதலாவது என்ன பார்த்தான், அங்க போய் பார்த்தா அங்க யாருமே செருப்பு போடல. இந்த நெகட்டிவ் சிந்தனை சோம்பேறி இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு எந்த யாருமே செருப்பு போடல. அப்ப இங்க வச்சு யாருக்கு வியாபாரம் பண்ண முடியும்னா? இந்த உற்சாகமா இருக்கிறவன் பாருங்க, அவன் என்ன செஞ்சுவான், எங்கேயும் எதையும் செஞ்சு வித்துட முடியும், அவனால செஞ்சிட முடியும், வியாபாரம் செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பார்த்தான், இதுவரைக்கும் யாருமே இங்க செருப்பு கடை தொடங்கல, யாரும் செருப்பு போடல, யாருமே இங்க செருப்பு கடை தொடங்கல, நம்ம தொடங்கணும்னா நமக்கு தான் நல்ல வியாபாரம் என்று இரண்டாவது கருத்தை சொன்னான் என்று ஒரு கதை சொல்வார்கள். எதற்குனா, உற்சாகமா இருக்கிறவனுக்கு எங்கேயும் வாய்ப்புகள் கிடைக்கும். யார்கிட்ட சோம்பேறித்தனம் இருக்குதோ அவங்ககிட்ட எங்கேயுமே நெகட்டிவ் சிந்தனை தான் வரும். எது நேர் சிந்தனை வராது, நெகட்டிவ் சிந்தனை தான் வரும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் எங்களை யா அல்லாஹ் என்னை சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாத்துருந்தாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லும் போது,
நீங்க இந்த வேதத்தை பலமாக பிடியுங்கள், உற்சாகமாக பிடியுங்கள். அப்படி பிடித்தால் சின்ன வயசுலயே உங்களுக்கு நான் எப்படி வாழ்க்கையில நடக்கணுங்கிற வழியை சொல்லி காட்டுவேன். அதனாலதான் நான் இளைஞர்களுக்கு குறிப்பாக சொன்னேன், சின்ன வயசுல நாம இளைய வயது காலத்திலேயே சோம்பேறித்தனத்தை சுத்தமா உதறிட்டோம்னா நிச்சயம் ஒரு காலத்துல நம்ம ஜெயிச்சோம். சிறப்பான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்துருவான். மூமின்களுடைய குணமாக அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான், உற்சாகத்தை. குரான்ல ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா மூமின்கள்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் சொல்லுவான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அவங்க எப்படி இருப்பாங்க? அவர்களுடைய விலாக்கள் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும். அவர்களுடைய விலாக்கள் விழாம அவர்களுடைய உடல் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும். ஹௌஃபன் வ தமஆன், அல்லாஹ்வின் மீது உண்டான ஆசையிலும் அச்சத்திலும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும்னு சொல்றான். அல்லாஹ் எதை சொல்ல வர்றான்? ராத்திரியில எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுவாங்கங்கிறான். இதனுடைய அர்த்தம் என்ன? படுக்கையில கிடக்கும் போது இயல்பா நமக்கு மனசு என்ன சொல்லும்? இன்னும் கொஞ்ச நேரம் கிடக்கலாம்னு தான் சொல்லும், இல்லைங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கலாம். எவ்வளவு நேரம் ஆயிட்டாலும் இந்த நம்ம போன்ல எல்லாம் இந்த ஸ்னூஸ்ன்னு ஒண்ணு வந்துச்சு பாருங்க. அது வந்த பிறகு நாம ரொம்ப இதுக்கு அடிமை ஆயிட்டோம். எந்திரிக்கணும்னு ஒரு நேரம் வச்சிருப்போம், பரவாயில்ல அடுத்த ஸ்னூஸ் அடிக்கும் போது எந்திரிச்சுக்கலாம். படுக்கையில கிடக்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு தான் தோணும். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள்? இரவு நேரத்தில் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் 4 மணி நெருங்கும் போது அவர்களுடைய உடல் தானாக எழுந்திருக்கும். அல்லாஹ் அவங்க எந்திரிப்பாங்கன்னு சொல்லல, அவங்க எந்திரிப்பாங்க நல்லா சொல்ல, ததஜாஃபா ஜுனூபுஹும், அவர்களுடைய விலாக்கள் எழுந்திருக்கும். அப்ப அவர்களுடைய விலாக்கள் எழுந்திருக்கும்னா அவங்க உடல் தானா எழுந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது சுறுசுறுப்பின் அடையாளம். உடல்ல நமக்கு ஒரு தேவை இருந்தா, ஒரு ஆசை இருந்தா, ஒரு ஆர்வம் இருந்தா யாரு எழுப்பாமலே நாம எந்திரிச்சிருவோம். அப்ப குர்ஆன் சொல்லி காட்டுகிற நல்ல மூமின்களுடைய இயல்பு, அவர்கள் உஷாரானவர்களாக இருப்பார்கள், சுறுசுறுப்பானவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சோம்பேறித்தனம்ங்கிறது நயவஞ்சகர்களுடைய குணம், அது முனாஃபிக்குகளுடைய குணம். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்வான், வலா யஅதூன ஸலாத்த இல்லா வஹும் குஸாலா. இந்த நயவஞ்சகர்கள் எப்படி இருப்பார்கள்னா, தொழுகைக்கு வரும்போது கூட, நயவஞ்சகர்னா வெளிப்படையே கலிமா சொல்லி இருப்பான், உள்ளுக்குள்ள உண்மையான ஈமான் இருக்காது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வலா யஅதூன ஸலாத்த இல்லா வஹும் குஸாலா, அவங்க சோம்பேறிகளாகத்தான் தொழுகைக்கு வருவார்கள். சோம்பேறிகளாக தொழுகைக்கு வருவார்கள் அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம்னு அறிஞர்கள் சொல்றாங்க, லேட் பண்ணுவாங்க. தொழுகைய தொழுதுக்கலாம், இன்னும் நேரம் இருக்க தொழுதுக்கலாம் அப்படின்னு தொழுகையை லேட் பண்ணுவாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பதற்கு ஆள் இல்லை என்றால் தொழுகையை விட்டு விடுவார்கள். சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க, தொழுகையே விட்டுடுவாங்க. அதுதான் இந்த வசனத்திற்கு விளக்கம் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அப்ப இந்த சோம்பேறித்தனத்தை நயவஞ்சகர்களின் குணம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இது கவனத்தில் வைக்க வேண்டியது, இது இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில். எந்த இடத்துலையும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம்னாலே என்ன அர்த்தம்னா, செய்ய வேண்டிய கடமையை உரிய நேரத்தில் செய்யாமல் இருப்பது, காலம் தாழ்த்துவது, தாமதப்படுத்துவது, தள்ளி போடுவது. காலம் தாழ்த்துவது, கைவிடுவது, இது ரெண்டும் தான் சோம்பேறித்தனத்திற்கு அர்த்தம். ஒரு நல்ல ஒரு வேலையை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம தள்ளி போடுறது, அல்லது அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை கைவிட்டுறது, இப்படி செய்வதுதான் சோம்பேறித்தனம். இப்படி சோம்பேறித்தனத்திற்கு சிக்குபவர்கள் அவர்கள் நயவஞ்சகர்களுடைய குணத்தை கைகொள்கிறார்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. அதே போல இன்னொரு தீமை என்னன்னா, சோம்பேறித்தனத்தினுடைய இன்னொரு தீமை என்னன்னா, சோம்பேறி ஏமாற்றத்திற்கு உள்ளாவார். அவருக்கு அவர் நினைக்கிறது கிடைக்காது. சோம்பேறிக்கேற்ற வேலையில ஈடுபடுவான். உற்சாகமா இருக்கிறவன் நேர் வழியில ஈடுபடுவான். சோம்பேறி குறுக்கு வழியில ஈடுபடுவான். குறுக்கு வழியில போற ஒருத்தனுக்கு எந்த காலத்திலையும் வெற்றி கிடைக்காது. இப்ப இன்னைக்கு நீங்க பாருங்களேன், இந்த செல்போனை எடுத்தா ஒரே ரம்மி விளையாட்டு விளம்பரம் பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு அரசுகள் என்பது
எந்த அளவுக்கு மக்களுக்கு விரோத அரசுகளாக இருக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இது எவ்வளவு தூரம் அப்பாவி மக்களை இது ஏமாற்ற. 1 ரூபா போடுங்க, எப்படி விளம்பரம் பண்றாங்க? 1 ரூபா போடு, அப்படித்தானே சொல்றான். 1 ரூபா போடு, 1 ரூபாய் இருந்தா தர்மம் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்? அந்த 1 ரூபாய் இருந்தா எனக்கு அதுல 25 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருவேங்கிறான். 1 ரூபாய் இருந்தா 25 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருவேன்னு சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய தீமையை சமூகத்துக்குள்ள ஏற்படுத்துது. அது ஒண்ணு. இந்த மாதிரி விளம்பரம், இந்த விளையாட்டுக்கள்ல இந்த லூடோ விளையாட்டு, அது மாதிரி ஜூப்பி இப்படின்னு எல்லாம் விளம்பரம் பண்றானே, எவ்வளவு அப்பட்டமாக மக்களை திசை திருப்பக்கூடிய, மக்களை ஏமாற்றக்கூடிய விளம்பரம் எல்லாருக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும். இவன் 4 பேருக்கு காசு கொடுப்பான், 400 பேரை ஏமாத்துவான். நம்ம நாடுகள்ல 4 பேருக்கு காசு கொடுத்து 4 கோடி பேரை ஏமாத்துவான். அப்படிங்கிறது தெரிஞ்சுமே ஒரு விளையாட்டை அரசாங்கமே அனுமதிக்கிறதுனா எவ்வளவு ஒரு ஆபத்தான காலகட்டத்துல நம்ம இருக்கோம். இப்ப இந்த வேதிக்கு போறதுக்கு என்ன காரணம்? உழைக்கிறவர்கள் யாராவது இதுல சிக்குவாங்களா? உழைக்கிறவன் யாரும் சிக்க மாட்டான். எவன் சோம்பேறியா இருந்து அப்படியே வாழ்க்கையை நடத்திடலாம்னு நினைக்கிறானோ அப்படிப்பட்ட ஆள் தான் இதுல சிக்குவான். இந்த விளையாட்டு இதே மாதிரிங்க. இதுல கடைசியில என்ன கிடைக்கும்? ஒரு தடவை காசு போட்டா ஏதாவது கொஞ்சம் காசு சமயத்துல கிடைக்கும், அதுக்கு அடுத்து மொத்தமா இருக்கிறதும் சேர்ந்து போயிடும். அப்படித்தான் பல பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். நீங்க சமீப காலத்து பத்திரிகை செய்திகள்ல பார்த்தாலும் தெரியும், பல பேர் இந்த விளையாட்டுகள், ரம்மி விளையாட்டுகள் மூலமாக பணத்தை இழந்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்றது பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கணும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நம்ம எல்லாத்தையும், நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் இந்த குணத்தில இருந்து பாதுகாக்க, உழைச்சு சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு பைசாவிலும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். இன்னும் பாருங்க, இந்த ஆப்ல நீங்க சேருங்க, உங்களுக்கு காசு கிடைக்கும். நம்ம கோயம்புத்தூர்ல பெரிய ஒரு மோசடி நடந்துச்சு பாருங்க. ஒரே நாள்ல 10,000 பேர் ஒரு ஆளை காப்பாத்துறதுக்காக திரண்டாங்க. காவல்துறையே அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஒரு அரசியல்வாதி கூட்டம் நடத்தினா கூட 1000 பேர் வரமாட்டேங்கிறான். ஒரு கம்பெனிக்காரனை கைது செய்யல, கைது செய்துடுவாங்களோன்ற பயத்துல 10,000 பேர் திடீர்னு வந்துட்டாங்க. கோயம்புத்தூரே மிரண்டு போச்சு. என்ன காரணம்? அவன் என்ன சொன்னான்? நான் ஒரு ஆப் வச்சிருக்கேன், இந்த ஆப்ல சேர்ந்துட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ அனுப்புவேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளவு காசு, இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இவ்வளவு காசுன்னா உடனே அதுல லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்தார்கள். இப்ப இந்த குணம், இந்த ஆப்ல சேர்ந்துட்டீங்கன்னா இவ்வளவு காசு கிடைச்சிரும். இன்னொன்னு சில பேர் அனுப்புறது, இதை நீங்க ஃபார்வேர்டு பண்ணீங்கன்னா இவ்வளவு காசு கிடைக்கும் சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு இதை ஃபார்வேர்டு பண்ணீங்கன்னா இவ்வளவு காசு. இது எல்லாமே சோம்பேறிகளை வளைத்து போடுகிற திட்டங்கள். சும்மா உட்கார்ந்து காசு சம்பாதிச்சிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் வருது, எல்லாம் ஏமாற்றுகிறது. ஒரு பைசா கூட யாரும் நமக்கு உழைப்பில்லாம நியாயம் இல்லாம தரமாட்டான். ஒருத்தர் சும்மா தர்றான்னு சொன்னாலே அதுக்கு பின்னாடி நம்ம கிட்ட இருந்து எதையோ புடுங்க போறான்னு அர்த்தம். இதுதானே இயல்பாக நம்முடைய முன்னோர்கள் காலம் காலமாக பெற்று வந்திருந்த வாழ்க்கை தத்துவம். அதை மறந்துட்டு இன்னைக்கு இருக்கிற காலத்துல இவ்வளவு அறிவு கிடைத்து, இவ்வளவு தூரம் மனுஷன் புத்தியுடையவனாக மாறி, இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த காலகட்டத்துல நம்ம மக்கள் எப்படி ஆட்படுறாங்கன்னா, இந்த மாதிரி சோம்பேறித்தனமான வியாபாரங்களுக்கும் இந்த மாதிரி வணிக திட்டங்களுக்கும் ஆட்படுறாங்களே, அவங்களுக்கு கிடைக்கிறது கடைசியில ஏமாற்றம் தான். சோம்பேறிகள் ஏமாற்றப்படுவார்கள். அந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாகிற போது அவர்கள் கடைசியில் அடைகிற நிலை ரொம்ப ஆபத்தானது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம் சந்ததிகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுக்கப்புறம் ஏமாற்றத்தால கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு தீமை என்னன்னா, இந்த சோம்பல்ல சிக்கனம்னா எந்திரிக்க முடியாது. வாழ்க்கையில தொடக்கத்திலிருந்தே சோம்பேறியா உட்கார்ந்துடக்கூடாது. சோம்பேறியா உட்காரலாம், ஒரு நாள் சோம்பேறியா உட்கார்ந்துட்டா இன்னைக்கு கொஞ்சம் வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். சில பேர் இருக்காங்க இயல்பா. முஸ்லிம்கள்ல இந்த மாதிரி குணம் உள்ளவங்க அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு காலத்துல முஸ்லிம்கள் எப்படி இருந்தாங்கன்னா, தேனி மாதிரி உழைப்பவர்களாக இருந்தார். எந்த வியாபாரம் செய்யறதுக்கும் தயங்க மாட்டாங்க.
ரோட்ல போட்டு ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தாலும் செஞ்சிருவாங்க. வியாபாரம் வரக்கத்தானது. ஒருத்தனை ஏமாத்தி சம்பாதிக்கலையே அப்படித்தான் சொல்லுவாங்க. யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்கலையே, வியாபாரம் செஞ்சுதானே சம்பாதிக்கிறாரு. அதுல 5 பைசாவா இருந்தா என்ன, 10 பைசாவா இருந்தா என்ன, சம்பாதிப்போம் அப்படின்னு நேரத்தை செலவிட்டு சம்பாதிச்சாங்க. சிறப்பா வாழ்ந்தாங்க. நீங்க முஸ்லிம் பகுதிகளில் பாருங்க, அதுவும் குறிப்பா நம்ம கோயம்புத்தூருடைய முஸ்லிம் பகுதிகளில் பாருங்க, இன்னைக்கெல்லாம் ஓட்டு வீடுகளே கிடையாது. ஓட்டு வீடுகளே கிடையாது. இதெல்லாம் எதற்கு கிடைத்தது? எல்லாம் பெரும்பாலும் நல்ல தார்சு பில்டிங் தான், ஆர்சி பில்டிங் தான். மழை பெய்தால் ஒழுகும் என்கிற நிலையில் இருக்கிற நிலைமை இன்னைக்கெல்லாம் அதிகமா இல்லை. இருக்குது, அதிகமா இல்லை. இது எதுக்கு கிடைச்ச பலன்? நம்முடைய உழைப்புக்கு கிடைத்த பலன், நம்முடைய சுறுசுறுப்புக்கு கிடைத்த பலன், நம்முடைய காசு பணத்தை நாம் வீணடிக்காமல் இருந்ததற்கு கிடைத்த பலன். சோம்பேறி இது எதையும் செய்ய மாட்டான். ஒரு நாள் ஏன்னா இப்ப உள்ள தலைமுறை எப்படி வருதுன்னு சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம சமீபத்துல பார்த்தது, அதுவும் குறிப்பா கோயம்புத்தூர்ல பார்த்தது, இப்ப உள்ள தலைமுறை, நம்முடைய இளைய தலைமுறை தான் இதில் பாதுகாக்கணும். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை உழைக்கிறதுக்கு தயாரா இல்லை. சீக்கிரத்துல எங்க காசு கிடைக்கும் அப்படின்னு பாக்குறான். உட்கார்ந்த இடத்துல எங்க சம்பாதிக்க முடியும்னு பாக்குறான். அதனால கஞ்சா வியாபாரியாகிறான். இன்னைக்கு நம்ம சமூகத்தை அதிகமா நம்ம பார்க்கிற விஷயம் என்ன? நம்ம சமூகத்தை பாதிச்சிருக்கிற விஷயம் என்ன? நம்முடைய மஹல்லாக்களை பாதிச்சிருக்கிற விஷயம் என்ன? கஞ்சா வியாபாரிகள். நேற்றுக்கு நான் போத்தனூர்ல ஒரு முஸ்லிம் மஹல்லாவுக்குள்ள போறேன். அவங்க சொல்றாங்க, இந்த வீட்டுல இருந்து கஞ்சா விற்கிறாங்க. ஒரு வீட்டை சொல்லி காட்டி இந்த வீட்டுல இருந்து கஞ்சா விற்கிறாங்க. பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கு. எங்க பள்ளிவாசலுக்கு தெரியாதான்னு கேட்ட எல்லாருக்கும் தெரியும், போலீஸ் ஸ்டேஷனுக்கே தெரியும், அப்படித்தான் விற்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? சோம்பேறித்தனம். அன்று ஒரு ரோட்ல உட்கார்ந்து வேலை செய்தா கூட உழைச்சாலும் உழைக்கலாம்னு நினைச்சிருந்த மக்கள்கிட்ட இந்த சோம்பேறித்தனம் வந்த போது தப்பான பழக்கங்கள் எல்லாம் வந்துருச்சு. அது எதனால வருதுன்னா, ஒரு நாள் சோம்பேறித்தனப்பட்டோன்னு வைக்கல, இன்னைக்கு ஒரு நாள் இருந்துக்கலாம் இப்படி அப்படின்னு நினைச்சா அப்படியே அடுத்தடுத்த நாள் போயிடும். சோம்பேறித்தனத்திற்கான ஒரு தீமை என்னன்னா, சோம்பல் ஒரு முறை மனதிற்குள் நுழைந்து விட்டால் அதனுடைய ஆதிக்கத்தை தவிர்க்க முடியாது. ராகிபி இஸ்பஹானி என்கிற இஸ்லாமிய அறிஞர் சொல்லுவார், சோம்பேறித்தனம் எப்படிப்பட்டது என்றால் செத்த மிருகமாகி விடுவான் மனுஷன். செத்த மிருகம். அவர் சொல்லுவார், யாரு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சோம்பேறித்தனத்தை கைகொள்கிறாரோ அவர் மனிதன் என்கிற நிலையை விட்டு கீழிறங்கி விடுகிறார். மனிதர் என்கிற நிலையை விட்டல்ல, மிருகம் என்கிற நிலையை விட்டும் அவர் கீழிறங்கி விடுகிறார். செத்த மிருகத்தை போல் மாறி விடுகிறார் என்று ஒரு சொல். இப்ப சோம்பேறித்தனம் அவ்வளவு ஒரு இடத்துல வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு தடவை வந்துருச்சுன்னு வைங்களேன், எல்லா தடவையும் போயிடும். இந்த சுண்ணத்து தொழுகிற பழக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல பார்க்கலாம். சுண்ணத்து தொழுகை விட்டுருவே, சுண்ணத்து தொழுகை தானே, சுண்ணத்தை விட்டா விடலாமா இல்லைங்களா? பரலு தொழுகையும் விடக்கூடாது. சுண்ணத்து சுண்ணத்து நமக்கு இல்ல, அப்படியெல்லாம் நமக்கு ஒரு நமக்கு ஒரு நினைப்பு இருக்கு, சுண்ணத்து தானே விட்டுக்கலாம்னு ஒரு நினைப்பு. ஆனா 2 நாள் சுண்ணத்தை விட்டுட்டா எப்போதும் சுண்ணத்தை விட்டு. இந்த சோம்பலுக்கு ஒரு இயல்பு இருக்குது. அது ஒரு தடவை வந்துருச்சுன்னா அது நம்ம விட்டு போகாது. அது காலம் முழுக்க நம்மை பிடித்துக் கொள்ளும். இதுவும் சோம்பேறித்தனத்தினுடைய பாதிப்புகளில் ஒன்று. எனவே இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு யாரெல்லாம் எங்களை பாதுகாத்துடு என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். நாமும் துஆ கேட்டோம். துஆ கேட்டுட்டு சோம்பேறித்தனத்தை விட்டு விலகிறதுக்கான வேலைகளை எல்லா இடத்திலையும் கவனமா இருந்தோம். அதுலயும் குறிப்பாக நான் மீண்டும் சொல்வேன், இளைஞர்கள், நடுவயதுக்காரர்கள், உழைக்கிற மக்கள், காசு பணம் சம்பாதிச்சுட்டவரு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தா கூட, அல்லது வயசானவரு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு. காசு பணம் சம்பாதிக்காதவங்க, குடும்பத்தை ஒரு அந்தஸ்தான நிலைக்கு உயர்த்தாதவங்க, இன்னும் உடல்ல ஆரோக்கியம் இருக்கிறவங்க, இந்த போனை பார்த்துட்டு சும்மாவே உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த சோம்பேறித்தனத்தை யார் மன்னிக்க முடியும்? யாராலும் மன்னிக்க முடியாது. இன்னும் சில சோம்பேறித்தனம் இருக்கு. எப்படின்னா, ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு, அவர் சோம்பேறியா இருந்தா அவர் மட்டும் பாதிக்கப்படுவார். இன்னும் சில சோம்பேறித்தனம் இருக்கு, அவர் சோம்பேறியா இருந்தா சமுதாயமே பாதிக்கப்படலாம். அப்படி சில பேர் இருப்பான். ஒரு டாக்டர் இருக்காரு, டாக்டர் சோம்பேறியாக இருந்தா டாக்டருக்கு மட்டும் பாதிப்பல்ல, அதிகாரி சோம்பேறியாக இருந்தா அதிகாரிக்கு மட்டும் பாதிப்பல்ல, தலைவர் சோம்பேறியாக இருந்தால் தலைவருக்கு மட்டும் பாதிப்பல்ல, அவர் சார்ந்திருக்கிற சமூகத்திற்கும் பாதிப்பு, அவர் சார்ந்திருக்கிற குடும்பத்துக்கும் பாதிப்பு.
இல்லையா? ஒரு குடும்ப தலைவன் சோம்பேறியா இருந்துட்டான்னு வைங்களேன், அது யாரையெல்லாம் பாதிக்கும்? குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பாதிக்கும். அதனாலே சோம்பேறித்தனத்தை உதறி விடுவது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய போராட்டமாக இருக்க வேண்டும். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில அப்படின்னு நடக்கணும். அதுக்கு மார்க்கம் சில வழிகளை காட்டுது, எப்படி சோம்பேறித்தனம் இல்லாம வாழ்றது அப்படின்னு மார்க்கம் சில வழிகளை காட்டுது. ஒண்ணு, கடமைய உரிய நேரத்துல செஞ்சிடணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு உறுதி இருக்கும். கடமையை, இது ஒரு முஹர்ரம் மாசம், இது முஹர்ரம் மாசத்துல இஸ்லாமிய வருஷத்துல இது முதல் மாசம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் இனிவரும் காலங்களை நாம சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். சோம்பேறித்தனத்தை உதறுவதற்கான முதல் வழி கடமைகளை உரிய நேரத்தில் செய்வது, நல்ல செயல்களை உரிய நேரத்தில் செய்து விடுவது. மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஷைத்தான் மூமின்களிடத்துல விளையாடுறதுக்கு பயன்படுத்துற முதல் வழி நல்லது செய்யாதே அப்படின்னு சொல்ல மாட்டான். நல்லது செய்யாதேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா ஷைத்தானுக்கு தெரியும், மனுஷன் நல்லது செய்யாதேன்னு சொன்னா கேட்க மாட்டான். நல்லது செய்யணுங்கிற ஆர்வம் இயல்பாக மனுஷனுடைய இதயத்துக்கு இருக்கும். அதனால நல்லது செய்யாதேன்னு ஷைத்தான் சொல்ல மாட்டானா. ஷைத்தான் என்ன சொல்லுவானா, கொஞ்சம் தள்ளி போடுன்னு சொல்லுவான். நாளைக்கு செஞ்சுக்கலாம் அல்லது அப்புறம் செஞ்சுக்கலாம். இதுதான் ஷைத்தான் மனிதனுக்குள்ளே ஊடுருகிற வழி, தஸ்வீஃப் என்று அறிஞர்கள் சொல்வாங்க. அதனால இந்த ஷைத்தானுடைய வலையில் முதலில் நாம் சிக்கக்கூடாது என்றால் எந்த கடமையை எப்ப செய்ய வேண்டுமோ அதை அப்போதே செய்து விட வேண்டும். ஒரு உதவின்னு நினைச்சோமா அப்பவே செஞ்சிடும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி டாய்லெட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, கழிப்பிடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் வந்து எனக்கு ஒரு ஜுப்பா கொடுங்கன்னு கேட்கிறார். இமாம் அபூ ஹனீஃபா பெரிய துணி அவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு ஜுப்பா கொடுங்கன்னு கேட்டார். இமாம் அபூ ஹனீஃபா போற வழியிலேயே ஜுப்பாவை கழட்டி கொடுத்துட்டு டாய்லெட்டுக்கு போனாங்க. திரும்பி வந்தபோது அவருடன் இருந்த மாணவர்கள் கேட்டாங்களாம், ஏங்க நீங்க போயிட்டு வந்து அவருக்கு கொடுத்துருக்கலாமே. இப்ப அவர் சொன்னாராம், எனக்கு இப்ப கொடுக்கணும்னு நினைப்பு இருக்கு, திரும்பி வரும்போது அந்த நினைப்பு இல்லாமல் போய்விடலாம், கொடுக்கணும்னு தோணும் போதே நான் கொடுத்துடணும், அதனால நான் கொடுத்துட்டேன் என்று இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்கிற செய்தி இருக்க. வாழ்க்கையில் ஒரு பாடம் அது. எந்த கடமையும் எந்த நல்ல செயலையும் செய்யணும்னு நினைக்கும் போதே செஞ்சிடும். நல்ல கடமைகளை தவறவிடக்கூடாது. அது தொழுகை, அதுதானே மார்க்க அறிஞர்கள் தொழுகைய அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றி விடுவது முஸ்லிம்களுடைய முதல் கடமை. முதல்ல ஒரு தீர்மானம் எடுத்துக்கலாம், எந்த வக்து தொழுகையும் அந்த நேரத்துல தொழுதும், எந்த வக்து தொழுகையும் அந்த நேரத்துல நாம தொழுதுருவோம் அப்படின்னு நியத்து செய்துட்டா அல்லாஹ் இந்த வருஷம் முழுக்க பாக்கியமான வருஷமாக ஆக்கிடும். கடமைகளை உரிய நேரத்தில் செய்வது எதையுமே மார்க்க கடமைன்னு கிடையாதுங்க. எந்த கடமை, பஸ் ஒரு பயணம் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம், பயணம் போகணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே டிக்கெட் புக் பண்ணணும்னு வைங்களேன், ஈஸியா நடந்துடும். பண்ணலாம்னு கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடிச்சோம்னா நமக்கு டிக்கெட் கிடைக்காம போயிடும். இந்த மின்சார கட்டணம் செலுத்துறது, சில பேர் பாருங்க அந்த அன்னைக்கு தான், அது நம்ம ஏரியால பாருங்க அந்த லாஸ்ட் டேட்ல தான் பயங்கர கூட்டமா இருக்கும். முதல் நாள் கட்டினா 5 நிமிஷத்துல கட்டிடலாம், கடைசி நேரத்துல கட்டும் போது பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் 3 மணி நேரம் நிக்க வேண்டிய சூழ்நிலையா. மின்சார கட்டணம் செலுத்துறது, பள்ளிக்கூடத்துல பரீட்சைக்கு பணம் கட்ட சொல்லுவாங்க, அல்லது கல்லூரிகள்ல பணம் கட்ட சொல்லுவாங்க, அந்த கட்டணத்துல கடைசி நேரம் வரைக்கும் தாமதப்படுத்துறது. இது மாதிரி தாமதப்படுத்துகிற செயல் இல்லாமல் எதை இது செய்ய வேண்டியது தானே, என்னைக்கு இருந்தாலும் நாம கட்டித்தான் ஆகணும், கரண்ட் பில்லு கட்டித்தான் ஆகணும், ஒரு தேவைன்னா டிக்கெட் எடுத்துத்தான் ஆகணும், அதை அன்னைக்கே செஞ்சிருவோமே என்று முதலிலேயே செய்து விடும்போது அது சிறப்பானதாக இருக்கும். இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அதனாலே கடமைகளை இன்ஷா அல்லாஹ் உரிய நேரத்தில் நிறைவேற்றுவோம் என்று உறுதி எடுத்தால் சோம்பல் நம்மை விட்டு ஓடிவிடும். 2வது முக்கியமான விஷயம், அளவா தூங்கல். சோம்பேறித்தனத்தினுடைய முதல் வெளிப்பாடு தூக்கம் தான். அதுலேயும் குறிப்பா நான் மீண்டும் சொல்வேன், இளைஞர்கள் தூங்குறதுக்கு 8 மணி நேரம் போதுங்கிறாங்க. 8 மணி நேரம் தேவைன்னு சொல்றதே அதிகபட்சம் தான், அது மேக்சிமம் லெவல் தான், அது மினிமம் கிடையாது. நம்முடைய உடலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப களைப்பாக இருக்கிற உடலுக்கு நல்ல டீப் ஸ்லீப், நல்ல ஆழ்ந்த தூக்கம் 1/2 மணி நேரம் கிடைச்சா கூட போதும், உடல் அந்த சக்தியை எடுத்துக்கொள்ளும். தொடர்ந்து பல நாள் தூங்காமல் இருந்தால்தான் உடம்பு பலவீனம் அடையும். தூக்கம் கொஞ்சம் கிடைச்சிட்டா கூட உடம்பு அந்த சக்தியை எடுத்துக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
லுஹருக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. லுஹருக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. ராத்திரி எந்திரிச்சு ரொம்ப நேரம் தொழுவாங்க. ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்ன பிறகு தூங்குவாங்க. ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்ன பிறகு வெறுமேலோட ஒரு கழிச்சு கொஞ்ச நேரம் தூங்குவாங்கன்னு இருக்கு. ஏன்னா ராத்திரி ரொம்ப நேரம் நின்று தொழுதிருந்தா கூட அடுத்து ஃபஜ்ருக்கு வரும்போது உற்சாகமா வரணும் இல்லையா? அந்த கொஞ்ச நேரம் தூக்கம் உற்சாகத்தை கொடுத்தோம். இப்ப இயல்பாக 8 மணி நேர தூக்கம்